அனுமதிக்க மாட்டோம் அனுமதிக்க மாட்டோம் தேச விரோத சக்திகளை பாரதத்தில் வளர அனுமதிக்க மாட்டோம். காங்கிரசின் ராகுலே நீ தேச பக்தனா தேச விரோதியா? நீ தேச விரோதியே. பாரதத்தின் மாணவர்களை தேசத்திற்கு எதிராக தூண்டிவிடும் ராகுல் காந்தியே கண்டிக்கின்றோம். தேச விரோத சக்திகளுக்கு துணை போகும் காங்கிரசே வெளியேறு, பாரதத்தை விட்டு வெளியேறு. தேச விரோத ராகுலே, தேச விரோத காங்கிரசே, தேச விரோத கம்யூனிஸ்டுகளே, தேச பக்தன் உள்ளவரை அனுமதிக்க மாட்டோம். தேசத்தை துண்டாக அனுமதிக்க மாட்டோம். விட்டு கோரி கரப்பான் பூச்சி, நாட்டுக்கு கேடு கரப்பான் பூச்சி. நசுக்குவோம். தேசத்தை பிளவுபடுத்த முயற்சிக்கும் கரப்பான் பூச்சி என்னத்தான் நசுக்குவோம். இன்று பாத்தீங்கன்னா செய்தித்தாள்களிலும் சரி, தொலைக்காட்சிகளிலும் சரி, இன்ஸ்டாகிராமிலும் சரி, அத்தனையிலும் பார்த்தா கரப்பாம்பூச்சி தான் வருது. வேற எந்த நியூஸும் வர மாட்டேங்குது. ஆனால் ஒன்று யோசித்துக் கொள்ள வேண்டும். நாம் அத்தனை பேரும் வீட்டிலே கரப்பாம்பூச்சி வந்தா நாம என்ன செய்வோம்? ஹிட் அடிச்சு கொள்வோம் தானே? அதுபோல நாட்டிலே உண்மையான கரப்பான் பூச்சி இல்லாமல் வெளிநாட்டுக்கு கைகூலியாக இருக்கக்கூடிய கரப்பான் பூச்சிகள் டெல்லியிலே ஒரு நீட் தேர்வை கண்டித்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள். அது ஆர்ப்பாட்டமாக போராட்டமாக இருந்தால் பரவாயில்லை. ஆனால் கழிந்த ஒரு வாரமாக அந்த போராட்டத்திலே ஒன்றும் அறியாத மாணவர்களை பயன்படுத்தி, அதான் சொல்லுவாங்க தெரியுமா, எந்த வேலை பார்த்தாலும் அதற்கு பின்னால் யார் இருக்கின்றார்கள்? தீவிரவாத அமைப்புகள் இருந்து கொண்டு முன்னால் நிறுத்திக் கொண்டிருக்கக்கூடிய யாரு? ஒன்றும் அறியாத மாணவர்கள். ஆனால் அத்தனை மாணவர்களும் நீட் தேர்வு எழுதாத மாணவர்களையும் அவர்களுடைய அடுத்தபடியாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய கிழக்கு மாவட்ட தலைவர் மரியாதைக்குரிய திரு கோபகுமார் அவர்கள் உரையாற்றுவார்கள். இன்றைக்கு பாரத நாட்டிலே ஒரு மிகப்பெரிய கலவரத்தை உருவாக்கி அதன் மூலமாக ஆட்சி பீடத்திலே வந்துவிடலாம் என்கின்ற ஒரு பகல் கனவை காங்கிரஸ் கட்சி கண்டுகொண்டிருக்கிறது. அழிந்து போன ஒரு கட்சி காங்கிரஸ் கட்சி. பாரத நாட்டிலே நாங்கள் தான் சுதந்திரத்திற்காக போராடினோம் என்று சொல்லி அன்றைய தினமே இந்த நாட்டை பிளவுபடுத்திய பெருமைக்குரியவர்கள் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள். இன்றும் அதன் வழியிலே வந்து கொண்டிருக்கிறது காங்கிரஸ். அதனால்தான் என்ன போல் இன்றைக்கு பாரதம் இல்லாத, இன்றைக்கு காங்கிரஸ் இல்லாத ஒரு பாரதம் உருவாகி கொண்டிருக்கிறது. இந்த நாட்டிற்கு எதிரான காங்கிரஸை இந்த பாரதத்தை விட்டு அகற்ற வேண்டுவதற்காக இன்னைக்கு இந்த பாரத நாட்டை சிறப்போடு வழிநடத்துகின்ற பெருமரியாதைக்குரிய உலகம் போற்றுகின்ற உத்தம தலைவராக இருந்து கொண்டிருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் சபதத்தை எடுத்துக் கொண்டார்கள். என்னுடைய ஆட்சி இந்த பாரத நாட்டிலே தூங்கியது முதல் வருகின்ற காலத்திலே இந்த மாநிலத்திலே காங்கிரஸ் இல்லாத ஒரு மாநிலத்தை உருவாக்க முடியும் என்கிற நம்பிக்கையிலே மிகப்பெரிய போராட்டத்தால் இந்த பாரதத்தில் இருக்கக்கூடிய பல மாநிலங்களிலே இன்னைக்கு 1-2 மாநிலங்களை தவிர அனைத்து மாநிலங்களிலிருந்தும் காங்கிரஸை அகற்றிய பெருமை பாரதிய ஜனதா கட்சிக்கும் பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கும் உண்டு. அப்படிப்பட்ட நரேந்திர மோடிஜி அவர்களை தொடர்ந்து இந்த பாரத நாட்டில் நடக்கின்ற தேர்தல்களிலே நம்மால் தோற்கடிக்க முடியாது. அது காங்கிரஸ் கட்சி தனியாக போட்டி போட்டாலும் சரி, அல்லது நாடு முழுக்க இருக்கக்கூடிய அத்தனை இடதுசாரி வலதுசாரி சொல்லக்கூடிய அத்தனை கட்சிகளோடு கூட்டணி வைத்தாலும் கூட, அத்தனை மாநில கட்சிகளோடு கூட்டணி வைத்த பின்பாக கூட வெற்றி பெற முடியாத ஒரு நிலையிலே அவர்கள் ஒரு பகல் கனவை காண்கின்றார். ராகுல் காந்தி அவர்களும் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்களும். நேபாளத்திலே நாடு பிளவுபட்டு விட்டது, வங்காளதேசத்திலே நாடு பிளவுபட்டு விட்டது, இலங்கையிலே நாடு பிளவுபட்டு விட்டது. ஒரு மாணவர் கட்சி ஏற்படுத்தி விட்டார்கள். அதே போன்று பாரத நாட்டிலும் நடத்தி
இங்கு நரேந்திர மோடியை பதவியிலே இருந்து இறக்கிவிடலாம் என்கின்ற ஒரு பகல் கனவை இந்த காங்கிரஸ் கண்டு கொண்டிருக்கிறது. அந்த பகல் கனவு இன்னும் 25-30 ஆண்டுகள் கடந்தாலும் கூட தமிழ்நாட்டிலே காங்கிரஸ் கட்சியால் ஒரு கோவிலை கூட வச்சு வர முடியாது. இன்றைக்கு ஒரு அசாதாரண சூழ்நிலை. நாடு முழுவதும் ஒரு கோபமான சூழ்நிலை. ஒரு மிகப்பெரிய நீட் தேர்தல் என்று சொன்னா இந்தியா முழுமைக்கு பல லட்சக்கணக்கான மாணவர்கள், குழந்தைகள் தங்களது வருங்கால வாழ்க்கையை மருத்துவக் கல்லூரியிலே படித்து மருத்துவராக, டாக்டராக வாழ்க்கையிலே அமைத்துக் கொள்வதற்காக போட்டித் தேர்வை எழுதுகின்ற ஒரு நிகழ்ச்சி. அது மாநிலந்தோறும் இல்லாமல் அகில இந்திய முழுமைக்கும் ஒரே தேர்தலாக, ஒரே கேள்வியாக, ஒரே பதிலாக, ஒரே மார்க்காக எடுத்துக் கொள்வதன் மூலமாக மாநிலங்களுக்குள்ளே பிளவுகள் ஏற்பாடு என்கின்ற அடிப்படையில் தான் அந்த நீட் தேர்வை நடத்தி கொண்டு வருகிறார்கள். பல ஆண்டுகளாக நீட் தேர்வு நடைபெறுகிறது. ஆனால் இந்த ஆண்டு நடைபெற்ற நீட் தேர்தலில் அதனுடைய கேள்வித்தாள்கள் கசியவிடப்பட்டிருக்கிறது. எனவே அதனால் பல மாணவிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே அதற்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று பல்வேறுபட்ட சமூக ஆர்வலர்கள், கல்வியாளர்கள் ஒரு புறத்திலே சொன்னாலும், பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரதமர் மோடி அவர்களும் கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்களும் அந்த கேள்வித்தாள் கசிந்தவுடனே அந்த தேர்தலை ரத்து செய்துவிட்டு புதிதாக நீட் தேர்வை நடத்தியிருக்கிறார்கள். இவ்வளவு நாட்களுக்கு பிறகு கசிந்தது, அது ரத்து செய்யப்பட்டது, மீண்டும் அறிவிக்கப்பட்டது, மீண்டும் தேர்வு நடைபெற்றது. அதற்கு பின்னாலே ரிசல்ட் வெளியே வந்தாச்சு. இப்போ அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதற்கான முயற்சி. இந்த அடிப்படையிலே தான் ஒரு பிரிவினவாத இயக்கம் ஒரு தூண்டுதலை மாணவர்கள் மத்தியிலே, இளைஞர்கள் மத்தியிலே, சிறுவர்கள் மத்தியிலே ஒரு தோற்றத்தை உருவாக்கி நீட் தேர்வு கசிந்ததால் பல குழந்தைகள், மாணவர்கள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே பாதுகாப்பு வேண்டும் என்கின்ற முறையில் அவர்கள் தங்களது ட்விட்டர் மூலமாக, பேஸ்புக் மூலமாக ஒரு செய்திகளை பரப்பி இந்த தேர்வுக்கு எதிராக ஒரு போராட்டத்தை தூண்டுகிறார்கள். ஆனால் இவர்களது சரித்திரங்கள் 2-3 ஆண்டுகளுக்கு முன்பாக வங்கதேசத்திலே ஒரு போராட்டம். அங்கே ஆண்டு கொண்டிருந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி ஷேக் ஹசீனா பள்ளி, அந்த அம்மையார் அவர்களுடைய ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்று ஒரு சாரார் இருந்தார்கள். வங்கதேசத்தை உருவாக்கி கொடுத்த முஜிபுர் ரஹ்மானும் அவருக்கு துணையாக நின்று போராடி உயிரிழந்தவர்களுக்கு அவருடைய வாரிசுகளுக்கு வேலை கொடுக்கப்பட வேண்டும் என்பதற்காகவும், இல்லை அவர்களுக்கு வேலை கொடுக்கக்கூடாது என்று ஒரு போராட்டமும், அந்த அடிப்படையிலே வங்கதேசத்திலே ஒரு போராட்டம். அந்த போராட்டத்திலே போராடியவர்கள், வங்கதேசத்தை பிரித்தெடுத்து முஜிபுர் ரஹ்மானோடு நின்று போராடியவர்கள் எல்லாம் ஒரு சிலராக இருக்க முடியும். அவர்களுக்கு வேலை கொடுக்கக்கூடாது என்று இளைஞர்களை தூண்டிவிட்டு மிகப்பெரிய அளவில் ஒரு ஆர்ப்பாட்டத்தை உருவாக்கி அங்கே இருக்கின்ற ஆட்சியாளர்களை வெளியேற்றி அந்த அளவுக்கு வன்முறை சூழலை உருவாக்கியவர்கள் இளைஞர்கள் என்று ஒரு கருத்து உருவாக்கப்பட்டு ஆட்சியிலே அகற்றப்பட்டினார்கள். அதற்கு பிறகு போராட்டத்தை தூண்டியவர்களே இவரை பிரதமராக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைப்பார்கள். போராட்டத்தை துவக்குவார்கள். போராட்டம் நடைபெறுகின்ற பொழுது இவர்தான் பிரதமர், இவர்தான் ஜனாதிபதி என்று அவர்களே ஒருவரை அறிமுகப்படுத்தி அந்த சூழ்நிலையை ஏற்படுத்துவார்கள். அப்படி வங்கதேசத்திலே ஒன்று. இலங்கையிலே ஒரு போராட்டம். ராஜ்பவர் அங்கே இருக்கின்ற ஆட்சியாளர்களை மாற்ற வேண்டும் என்பதற்காக லஞ்ச ஊழல் என்ற ஒன்றை சொல்லி மாணவர்களை, இளைஞர்களை
தூண்டிவிட்டு ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம். இறுதியிலே அந்த ராஜபக்ச ஆட்சி மாற்றப்படுகின்ற பொழுது இவர்களே ஒருவரை சொல்லுகிறார்கள், இவர்தான் ஆட்சிக்கு ஏற்றவர் என்று சொல்லி ஒரு சூழ்நிலை. நமக்கு நேபாளத்தில் இப்படி பல்வேறுபட்ட இளைஞர்களை மாணவர்களை ஒன்று செய்ய முடியாது. நம்ம வீட்டு பிள்ளைகள் நமது வீட்டு குழந்தைகள் போராடுகின்ற பொழுது என்ன செய்ய முடியும்? எனவே இப்படிப்பட்ட நிலையிலே தான் ஒரு அந்நிய சக்திகள் பாரதத்திலும் ஒரு ஆட்சி மாற்றத்தை உருவாக்குவதற்காக இங்கே இருக்கின்ற அரசியல் கட்சிகளோடு சேர்ந்து கொண்டு இந்த கரப்பான் பூச்சி என்கின்ற போர்வையிலே ஒரு போராட்டத்தை துவக்கினார்கள். ஆனால் ஒரு பாங்சு அவர்கள் இதற்காக உண்ணாவிரதமிருந்து 20 நாட்கள் உண்ணாவிரதம், அதற்கு துணையாக இந்த கரப்பான் பூச்சி இப்படியாக இந்த போராட்டத்தை துவக்கி மிகப்பெரிய வன்முறை சூழ்நிலை உருவாக்கிய பிறகு அவரது ஒரே கோரிக்கை, பிரதான் அவர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும். கோரிக்கை ஒன்றுதான். அதற்கு பிறகு கூட்டம் கூட்டிய சின்ன பிள்ளைகள் இதற்கு தெரியாது, கூட்டம் கூட்டிட்டு அந்த கூட்டம் கூடின உடனே இனி இறந்து போனவர்களுக்கு எல்லாம் என்ன கொடுக்கணும், காம்பன்சேஷன். அதற்கு பிறகு வழக்கு வந்துட்டு வன்முறை சூழ்நிலை வந்துட்டு வன்முறை வந்த உடனே வழக்குகள் எல்லாம் திரும்ப பிறகு இப்படிப்பட்ட கோரிக்கைகள் எல்லாம் வச்சு, ஆனால் பிரதமர் அவர்கள் மிக சாதுரியமாக இந்த போராட்டம் நாடு முழுவதும் பரவக்கூடாது என்பதற்காக தர்மேந்திர பிரதான் அவர்கள் ராஜினாமா செய்தார்கள். ராஜினாமா செய்கின்ற பொழுது அவர் மிக அழகாக சொன்னார்கள், இந்த போராட்டம் நடைபெறுகின்ற பொழுது பல்வேறுபட்ட கோஷங்கள் எழுப்பப்பட்டன. இந்தியாவுக்கு எதிராக, இந்திய அரசாங்கத்திற்கு எதிராக, மோடிக்கு எதிராக, மோடி அரசாங்கத்திற்கு எதிராக, நாம் எடுக்கப்பட்ட காஷ்மீரத்தில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளுக்கு எதிராக எல்லாம் கோஷங்கள் எழுப்பப்பட்டன. இந்த கோஷங்கள் எல்லாம் எழுப்பப்படுகிறது என்று சொன்னால் அந்நிய சக்திகள் அந்த போராட்டத்திற்குள்ளே ஊடுருக்கிறது என்பது பொருள். எனவே அந்நிய சக்திகளுடைய பின்னணியிலே நாட்டிலே போராட்டம் நடைபெறாது கூடாது என்பதற்காகத்தான் அந்த போராட்டத்திலே இருந்து பிரதான் அவர்கள், தர்மேந்திர பிரதான் அவர்கள் ராஜினாமா செய்தார்கள். ஆனால் இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் எதற்காக ஒரு பில்லு வருது சொன்னா, யாரெல்லாம் அரசாங்கத்தினுடைய தேர்வுகளிலே இருந்து தேர்வு கொஸ்டின்களை எல்லாம் கசிய விடுகிறார்களோ அவர்களுக்கு 10 ஆண்டு காலம் சிறை, 10 கோடி ரூபாய் பயன். இதற்காக ஒரு